இணைப்போம். எங்களோடு பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் ஊழியக்காரரை அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். இணைப்போமா? அழைப்புமன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் சுபாலங்கோ. பிரைஸ் லார்ட் நேயர்களே. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலாக இருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள். ஆமீன். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிற தெய்வம், அந்த ஒன்றான மெய் தெய்வம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எல்லா ஆத்துமாக்களும் உம்முடையவைகளாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே இந்த மத இனத்தில இருக்கின்ற எல்லா ஆத்துமாக்களும் உம்முடையவைகள். இந்த ஆத்துமாக்களை தேற்றுகிறவர் நீர் ஒருவர் தான் ராஜா. உடைய வார்த்தையினால மட்டும்தான் ஆத்துமா தேற்றப்படும். பாவத்தில இருந்து ஆத்துமா உம்முடைய பாவ வாழ்வில இருந்து உம்முடைய மகிமையான வாழ்வுக்கு அழைத்து செல்வது உம்முடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலேயும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக, கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக இந்த வார்த்தைகள் அவர்களுடைய ஆத்துமாவை, துக்கத்தை சந்தோஷமாக, நோய்களை, கவலைகளை அகற்றி ஆசீர்வாதமாக கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. என்னோடு கூட இருந்து என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க, உடைய வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ, கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி நடக்கிறவர்களாகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். பாருங்கள், நாங்கள் எங்களுடைய ஆத்துமாவை, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அனுதினமும் தியானிக்கும் பொழுது எங்களுடைய ஆத்துமா தேற்றப்படுகிறது. நாங்கள் இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது ஒரு தீமையான ஒரு பாவ உணர்வோடு நாங்கள் பிறக்கிறோம், பாவ சிந்தனையோடு. பாருங்கள், எங்களுடைய தேவன் இருளின் அதிகாரத்துல நாங்கள் பிறக்கிறோம். நாங்கள் பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களை வாழராக எங்களை தேற்றி அவருடைய வார்த்தையை தந்து, வார்த்தையின் மூலமாக எங்களுடைய ஆத்துமா தேற்றப்பட்டு நாங்கள் பரலோக பாதையை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பின்பு மறுமையில அந்த ஒன்றான மெய்த்தவனோடு வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். எல்லாருக்கும், யார் யார் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றிக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்க, உங்களுடைய வாழ்வில உங்களுடைய துக்கங்கள், சந்தோஷங்கள் எல்லாம் ஆத்துமாவில தான் ஏற்படுகிறது. இந்த ஆத்துமா தேவனுடைய வார்த்தையினால தேற்றப்படும் பொழுது அந்த ஆத்துமா ஒரு நம்பிக்கையை பெற்றுக் கொள்கிறது, தேற்றப்படுகிறது. அந்த ஆத்துமா வாழ்வது போல நாங்கள் எல்லாவற்றிலையும் வாழ்ந்திருக்க செய்கிறவர் தான் எங்களுடைய தேவன். பாருங்க, நாங்கள் அடுத்த வசனத்திலையும் பார்க்கும் பொழுது சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். பங்கள் அவருடைய அன்றைக்கு இயேசு மீட்பனாக, நாங்கள் தான் அவருடைய ஆடுகளாக. இன்றைக்கு எங்களுக்கு அவருடைய கோலும் தடியும் அவருடைய வார்த்தைகளாக இருக்கிறது, எங்களை வழி நடத்துகிற வார்த்தைகளாக இருக்கிறது.
எங்களை தேற்றுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. பாருங்கள், அவர் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாருங்கள், அவர் அபிஷேகத்தினால எங்களை நிரப்பி, அபிஷேகம் வரும் பொழுது உங்களுடைய நுகங்கள் முறிக்கப்படும். நுகங்கள், உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் முறிக்கப்படும். எங்களை தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுறது, எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி, அந்த அபிஷேகம் நிரம்பும் பொழுது எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. சந்தோஷம், சமாதானம். பிலிப்பியர் 4:13 படி, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்படியாக பலத்தை தந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இதற்காகத்தான் இந்த ஆத்துமாவிற்கு தேவனுடைய வார்த்தை அவசியமாக இருக்கிறது. நாங்கள் அவருடைய அபிஷேகத்தினால நிரம்பினவர்கள். இன்றைக்கு நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோவில் ஊழியம் செய்கிற விசுவாசிகளாக இருந்தாலும், ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும், இந்த அபிஷேகத்தினால நிரம்பி இருக்கிறார்கள். இப்படியாக நிரம்பி இருக்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை எங்களுக்கு, எங்கள் தாகமாக நாங்கள் இருக்க வேண்டும். பாருங்கள், மானானது நீரோடியை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்துமா தேவனுடைய வார்த்தையை நோக்கி கதற வேண்டும். அவருடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது எங்களுடைய ஆத்துமா தேற்றப்படுகிறது, ஆறுதல் அடைகிறது, ஆத்துமா வாழ்கிறது. நாங்கள் உள்ளான மனுஷனில வாழ்வடைகிறோம், அது வெளியான மனுஷனில செயற்படுகிறது. தேவனுடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. இந்த ஆத்துமா, பாருங்க, நீங்கள் பாவத்துல தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் இந்த ஆத்துமா துக்கப்படும். பல துக்கங்கள் வரும். பாருங்கள், ஒரு பாவம் செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய ஆத்துமா ஒரு பொழுதும் சந்தோஷப்படாது, துக்கப்படும், கவலைப்படும், நஷ்டப்படும். உங்களுடைய பணங்கள், பொருட்கள் எல்லாம் நஷ்டப்படும். நீங்கள் மற்றவர்களை நஷ்டப்படுத்துவீர்கள். இதுதான் இன்றைக்கு மதங்களில் பல விதமான அந்த ஒன்றான மெய்த்தேவனை விட்டு விலகுகிற மக்களில காணப்படுகிற காரியங்களாக இருக்கிறது. இந்த ஆத்மாவுடைய ஓனர், உருவாக்கினவர், உங்களை படைத்து அவர்தான் எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். இந்த ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாது. இதுதான் எங்களுடைய தேவனுடைய திட்டமாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த தேவனால உருவாக்கி கொடுக்கப்பட்ட இன்றைக்கு நீங்கள் தான் மதத்தை தெரிந்து கொண்டீர்கள், பாவத்தை தொடர்ந்து பாவம் செய்வதில் அடிமைப்பட்டு விட்டீர்கள். ஏனென்றால் அதற்கு ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால தீமையான ஆவிகள் செயற்படுகிறது. விபச்சார ஆவி, வேசித்தனை ஆவி, கொலைவரி ஆவி, இப்படியான பாவ ஆவிகள், பொய்யின் ஆவி, பொல்லாத ஆவி, இந்த ஆவிகள் எல்லாம் செயற்பட்டு உங்களுடைய குடும்பத்தை சின்ன பின்னமாக்கும். ஒரு கணவன் குடிகாரனாக இருந்தால் இந்த குடும்பம், பாருங்கள், இவ்வளவோ கஷ்டப்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் அடிமைப்படுத்தி விடுவான். பிசாசு ஒரு அடிமைப்படுத்துற ஆவி, குடிப்பழக்கம் அவனை அடிமைப்படுத்தினால் அவருடைய குடும்பமே ஒரு சாதாரணமாக வாழ முடியாத குடும்பங்களாக, பிள்ளைகள் எல்லாம் இப்படியாக இந்த ட்ரக்ஸுக்கு அடிமைப்பட்டவர்களும் இப்படித்தான். பாவம் அது ஒரு பொல்லாதது. நீங்கள் அதை ஆரம்பத்தில அதை உங்களுடைய நண்பர்கள் மூலமாக பழகி விடுவீர்கள். ஆனால் அந்த பாவத்தை விடுபட முடியாது. ஏனென்றால் அதற்கு பின்னால் இருக்கிற ஆவி உங்களை விட்டு விடாது. அந்த ஆவி உங்களை மரணத்துக்கு இழுத்து சென்று உங்களை நரகத்துக்கு இழுத்து செல்லும் வரைக்கும் அந்த ஆவி செயற்படுகிறதாக இருக்கிறது.
இப்ப நாங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறோம், இந்த ஆவிகள் 24 மணி நேரமும் தேவனுடைய பிள்ளைகளைத்தான் தேடி வருகிறது. இந்த தேவனுடைய பிள்ளைகளிடத்துல ஏதாவது பாவம் காணப்படுமாக இருந்தால் அவர்களிடத்துல அவர்களை பற்றி தேவனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவதுதான் அவனுடைய பிசாசனுடைய தொழிலாக இருக்கிறது. பாருங்கள், யோபுவை அவன் குற்றப்படுத்துகிறவனாக சேலஞ்ச் பண்ணுகிறான் தேவனோடு. நீர் பாதுகாப்பு கொடுக்கிறீர், உங்களுடைய கையை எடுத்து விடும் என்று சொல்லி இப்படியாக எடுத்து விடும் பொழுது பாருங்கள், யோபு பிசாசு சோதிக்கிறான். ஆனால் யோபு உத்தமனாக நடந்து அந்த ஆசீர்வாதத்தை, இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். எங்களை இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பிசாசு சோதிக்கிறவனாக இருக்கிறான். ஏதோ ஒரு சோதனை கூடாக. ஆனால் அந்த சோதனையில நாங்கள் வெல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஆத்மாவை தேற்றுகிறார். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற வல்லமையை தருகிறார். அவருடைய வார்த்தையூடாகத்தான் நீங்கள் பிசாசை வெல்ல முடியும். உங்களால இது தேவனுடைய வார்த்தை தான் நாங்கள் பிசாசை மேற்கொள்ள முடியும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். நாங்கள் பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். பிசாசு எங்களை அந்த பாவத்தை கூடாக பொய்யினாவி, திருட்டினாவி, களவினாவி, இப்படியாக பொல்லாத ஆவிகள் வந்து திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் சொல்லுவது, இப்படியான ஆவிகள் வந்து எங்களை நரகத்துக்கு இழுத்து செல்கிறது. இதற்குத்தான் உங்களுக்கு விடுதலைக்காகத்தான் தேவன் தருகிற ஆவி, பரிசுத்த ஆவியானவர். 1-2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர். அந்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. இந்த ஆவியை நீங்கள் பெந்தெகோஸ்தே சபைகளில, உங்களுக்கு அருகாமையில் உள்ள பெந்தெகோஸ்தே சபைகளில போய் தொடர்ந்து போகும் பொழுது நீங்கள் ஒரு நாள் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள். அவருடைய வேதாகமத்தை வாசித்து விட்டு போங்கள். அங்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உங்களை நிரப்புறவராக இருக்கிறார். ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 19:2 சொல்லுகிறது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இந்த ஆத்துமாவை பற்றிய அறிவு பாருங்கள். இயேசு இந்த உலகத்துல மனிதனாக வரும் பொழுது பிசாசு சோதிக்கிறான். இயேசு வார்த்தை கூடாக அதை மேற்கொள்ளுகிறார். பாருங்கள், அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் நாங்கள் பிழைக்கிறோம். இந்த ஆத்தும உணவுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு உலக மக்கள், பதங்களில வாழுகிற மக்கள் இந்த சரீர பிரகாரமான உணவைத்தான் அவர்கள் தேடுகிறார்கள். ஆனால் அந்த ஆத்தும உணவாகிய தேவனுடைய வசனத்தை தேடுகிறவர்களுக்கு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆத்துமாவை தேற்றுகிறார். இப்படியாக மரித்து போன ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவராக அவர் இருக்கிறார். இப்படியாக எங்களுக்கு அபிஷேகம் வரும் பொழுது எங்களுடைய நுகம் முறிந்து போகிறது. பாருங்கள், ஏசாயா 10:27 ஏசாயா 10:27 அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும், உன் கழுத்தில் நின்று அவன் துக்கமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இப்படியாக நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவரோடு நாங்கள் வாழுகிற வாழ்வு பாருங்கள். இப்படித்தான் அவரோட எருசலேமில நாங்கள் வாழுவோம். ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். நாங்கள் வாழப்போகிற நகரம் எருசலேம், சியோன் சிட்டி. இந்த தேசத்துல, தேவனுடைய தேசத்துல நாங்கள் தேற்றப்படுகிறோம். இந்த உலகத்துல எல்லா அன்பிலும் தாய் அன்பு பெரியது. அந்த தாயினும் மேலான அன்புதான் எருசலேமில தேவன் எங்களுக்கு தருகிற அன்பாக இருக்கிறது. பாருங்கள், ஏசாயா 66:14 நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும்
அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். பாருங்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவரிடத்தில் அவருடைய கரம் எங்களிடத்துல வந்துட்டால் பாருங்கள், செங்கடல் பிளக்கப்படும் பொழுது அவருடைய கரம் நீட்டப்பட்டது, செங்கடல் 2ஆக பிளந்தது, யோர்தான் 2ஆக பிளந்தது. இப்படியாக கரம் எங்களோடு இருந்தால் நாங்கள் போகிற பாதை தேவனுக்கு பிரியமான பாதையாக இருக்கும். சங்கீதம் 94ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலேயும், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. பாருங்கள், எங்களுடைய தேவன் ஆறுதலின் தேவன், தேறுதலின் தேவன், தேற்றும் தெய்வம், துணையாளர், கொம்பட்டர், பரிசுத்த ஆவியானவராக இன்றைக்கு எங்களுக்கு வாசம் செய்கிறார். அவர் எங்களை சக்தி ஆவியானவராக எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமாக நாங்கள் இந்த மாம்ச புயத்துல ஒரு பொழுது நாங்கள் மாம்ச புயத்தை மாம்ச பலத்தை நாங்கள் நம்பக்கூடாது. எங்களுக்கு தேவன் தருகிற பலம் பரிசுத்த ஆவியானவருடைய பலம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாமாகும். இந்த ஆவியினால பெரிய காரியங்களை தேவன் எங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலையும் 2 நாளாகமம் 32:8 அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தத்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நீங்கள் யாரில நம்பிக்கை வைக்கிறீர்கள்? அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய வார்த்தைகளில் எல்லாம், அல்லது சினிமா சீரியலில இப்படியான பாவ உணர்வுள்ள படங்களிலேயா, பாவ உணர்வை திரை படமாக எடுக்கிற அவர்கள் மேலே நீங்க நம்பிக்கை வைக்கிறீர்களா? பாருங்கள், அப்படி நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் உங்களுக்கு அந்த அந்த படங்களுக்கூடாக, அந்த தீமையான எண்ணங்களுக்கூடாக பிசாசின் ஆவிகள் செயற்பட்டு உங்களை நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். இதற்காகத்தான் உங்களுக்கு இயேசு வேண்டும். இயேசு உங்களிடத்துல வரும் பொழுது அவருடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை தந்து உங்களை தொடர்ந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். வார்த்தையாக பாருங்கள், இன்றைக்கு மனிதர்கள் கைவேலையினால தெய்வங்களை செய்கிறார்கள். பாருங்கள், நாங்கள் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் நாங்கள் பார்க்கும் பொழுது அடுத்த வசனத்தில, இன்றைக்கு நாங்கள் தேவனை ஆராதிப்பது அந்த ஒன்றான மெய்த்தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன், பைபிளில் சொல்லப்பட்ட தேவன் ஒன்றான மெய்த்தேவன். பாருங்கள், இன்றைக்கு மதங்களிலே இருக்கிற தெய்வங்களிலேயும் தேவாதி தேவனாக அந்த மதங்களில் உள்ள ஆவிகளுக்கு சிறிய அளவு தீமை செய்கிற காரியங்கள் தான் இருக்கும். அவைகளால நன்மைகள் செய்ய முடியாது. அந்த மதங்களுக்கு பின்னாலே ஆவிகள் செயற்படுகிற தீமையான ஆவிகள். எங்களுடைய தேவனுடைய ஆவி நன்மை செய்கிற ஆவி, நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் எங்களுக்கு தருகிற ஆவி. பாருங்கள், மனுஷர் நாங்கள் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலேயும், மனுஷர் கைவேலையினால் செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்தை ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமாயிருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேமின் தேவனை குறித்து பேசினார்கள். எங்களுடைய எருசலேமின் தேவன் மெய்யான தேவன். இன்றைக்கு மனிதர்கள் மாம்ச புயத்தை நம்புகிறவர்கள் தங்களுடைய கை வேலையிலான தெய்வங்களை குறித்து தான் அவர்கள் பேசுவார்கள். அப்படியல்ல, எங்களுடைய தேவன் உயிருள்ள தேவன், கண்ணுள்ளவர் பார்க்காரோ, காதுள்ளவர் கேட்காரோ, இப்படியான மெய்யான தேவன் தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். பாருங்கள், இதன் நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியை பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவர் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே
அப்படியே சனகிரி செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான். பாருங்க, சனகிரி இப்படியான ஒரு மத விக்கிராராதனை உடையவனாக அந்த உண்மையோடும் ஆவியோடும் தொழுதுகிற தேவனுக்கு விரோதமாக படையெடுத்து வரும் பொழுது, தேவனிடத்துல நாங்கள் அபயமிடும் பொழுது, தேவன் தூதனை அனுப்பி அந்த இடத்துல யுத்தம் செய்து அந்த மக்களை விடுவிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்படியான தேவன் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனாக இருக்கிறார். ஏசாயா 40 அதிகாரம் 29 வசனத்திலேயும், சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நாங்கள் உண்மை உத்தவமாக தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகிறவர்கள் அந்த தேவனிடத்துல கேட்கும் பொழுது அவர் வேலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பெலன் இல்லை என்று நீங்கள் கவலைப்படக்கூடாது. மெய்யான தேவன் இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது அந்த பலத்தை தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நன்மைகளை தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே எங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இந்த உபத்திரவங்கள்ல இருந்து இயேசு எப்படி வெற்றி சிறந்தாரோ அவர் எங்களையும் வெற்றி சிறக்க வைக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், ரோமர் 5 அதிகாரம் 3 உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த ஊழியத்தை செய்த பவுல் உபத்திரவத்தை விரும்பினான். இந்த உபத்திரவத்திலே இருந்து தேவன் என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசு உபத்திரவத்துக்கு கூடாக சென்று மரணத்தையும், மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்தார். ஆனால் அவர் மரணத்தை ஜெயித்தெழுந்தார். பாருங்க, மரணத்தை வெற்றி கொண்டார். அதே போலதான் எங்களையும் இன்மைக்கு பின்பு மறுமையில நாங்கள் மரித்து மண்ணோடு போவதில்லை, எங்களையும் அவர் உயிர்ப்பித்து அவரோடு கூட வாழுகிற ராட்சியத்துல வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்திருக்கிறார். 1 பேதுரு 1 அதிகாரம் 12 நாங்கள் வாசிக்கும் பொழுது ரோமர் 5 சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த தேவனுடைய அன்பு இந்த பரிசுத்த ஆவியானவர் கூடாக பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் மதங்களில பாவத்தில வாழ்வீர்களாக இருந்தாலும் அந்த உண்மையான தேவனுடைய அன்பை நீங்கள் ருசிக்க முடியாது இருக்கிறீர்கள். இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவை அறிய இந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிய அவர் நீங்கள் ஒரு பெந்தெக்கோஸ்து சபைக்கு போய் அவருடைய அபிஷேகத்தை பெறும் பொழுது தேவனுடைய அன்பு உங்களுக்கு ஊற்றப்படுகிறது. தேவனை நேசிப்பது, பிறரை நேசிப்பது, இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டளையாக எங்களுக்கு கற்றுத்தந்த தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. பாருங்கள், 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு சோத்திரம். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களில மனிதர்கள் தான் அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுப்பார்கள். கத்தி, வாள், இப்படியான உபகரணங்களை கொடுப்பார்கள். பாருங்கள், அந்த காலத்துல இப்படியாகத்தான் அவர்கள் அந்த சிலைகளில அவர்களுடைய வணக்கங்கள்ல செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய எங்களுடைய தேவன் அந்த ஒன்றான மெய்த்தவன், இரக்கம் உள்ள தேவன், நீதி உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணுள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நீங்கள் கஷ்டத்துல வாழுகிறீர்களா, துன்பத்துல வாழுகிறீர்களா, தேவன் அழைக்கிறார் உங்களை. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இயேசுவிடத்தில் வாருங்கள், இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். இயேசுவால மட்டும்தான் இளைப்பாறுதல் தர முடியும், தேற்ற முடியும். பாருங்கள், அவருடைய குணங்களை, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்துமா துக்கப்படுகிறதற்கு இளைப்பாறுதல் வேணுமாக இருந்தால்
நீங்க வருத்தப்பட்டு குடும்பத்துல கஷ்டப்படுவீர்கள், துன்பப்படுவீர்கள். இந்த பிசாசின் பிடியிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்று கஷ்டப்படுவீர்கள். அதற்குத்தான் உங்களுக்கு இயேசு வேண்டும். இயேசு உங்களுக்கு வரும் பொழுது அவர் ஆத்துமாங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவருடைய நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. இப்படியாக இந்த உலகத்தில ஒடுக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறதற்கு இயேசுவை தான் நீங்கள் அழைக்க வேண்டும். பாருங்கள், பிரசங்கி சொல்லுகிறார் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து, இதோ ஒடுக்கப்படுகிறவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்கிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. பாருங்கள், ஒடுக்கப்படுகிறவர்களிடத்துல பலம் இருக்கிறது. ஜாதி மத இன வெறிகள் இப்படியாக ஒடுக்கிறார்கள். இன்னைக்கு பல நாடுகள்ல கிறிஸ்தவர்களை கூட ஒடுக்கிறார்கள். எங்களுடைய தேவன் மெய்யான தேவனை நாங்கள் பின்பற்றுவதன் நிமித்தம் அவர்கள் மாம்ச பலத்தில அவர்கள் எதிர்க்கிறார்கள். பாருங்கள், இப்படியாக நாங்கள் இயேசுவுக்காக மரிக்கும் பொழுது கூட எங்களுடைய ஆத்துமாவை தேவன் அவருடைய பலிபீடத்துல வைத்து எங்களுக்கு அவரோடு எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நன்மையை தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், சகரியா 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள், சொரூபக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேற்றரவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். பாருங்கள், நல்ல காலம் பிறக்குது என்று சில மதங்களிலே சில இதுகளிலே அப்படியாக குடுக்க அடித்து கொண்டு மக்களுக்கு சொல்லிக் கொண்டு வருவார்கள். பொய்யாக குறி சொல்லுகிறவர்கள் இப்படியாக பாருங்கள், அந்த ஆடுகள் வியர்த்தமாக வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேற்றரவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பன் இல்லாததால் சிறுமைப்பட்டார்கள். இப்படி மதங்களில செய்யும் பொழுது அந்த மக்கள் பாவம் சிறுமைப்பட்டு போவார்கள், வறுமைப்பட்டு போவார்கள், துக்கத்தில் அமிழ்ந்து போவார்கள். பாருங்கள், இப்படியாக பாருங்கள், ஏழை லாசரசும் பணக்கார ஐஸ்வர்யவான் மரிக்கிறார்கள். ஏழை லாசரசு தேற்றப்படுகிறான் ஆபிரகாமின் மடியில. அப்பொழுது ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்க காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். பாருங்கள், இப்படியாக ஏழைகளுக்கு உதவாது கடினமான இதயத்தோடு வாழ்பவர்கள், மாம்ச பலத்தில வாழுகிறவர்கள் எல்லாம் இப்படியாக நரகத்தில வேதனைப்படுவார்கள். பாதாளம் பொல்லாத இடமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே பரலோகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சக்தி ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளரை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இவர் தான் பரிசுத்த ஆவியானவர், ஆழ்த்தன்மை உள்ளவர். அவர் எங்களுக்குள்ள வாதம் செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இப்படியாக எங்களை வந்து மீண்டுமாக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படிக்கு நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்றவர் தான் இயேசு. மீண்டும் நிச்சயமாக வருவார். இப்படியான அவர் ஒரு தேற்றரவாளர். யோவான் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில, யோவான் 15:26, பிதாவினிடத்தில் இருந்து உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சக்தி ஆவியான தேற்றரவாளன் வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர்கள் இயேசுவை அறிய அறிய பாவம் பொல்லாதது, பாவம், நீதி, நியாய தீர்ப்பு பற்றி எல்லாம் எங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதற்காக தான் உங்களுக்கு இந்த பிசாசிடத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, மதங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசு வேண்டும். இயேசுவை அறிய அறிய இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் செய்து உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார்.
இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டார். பாருங்கள், இப்படியாக இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசு மீண்டுமாக வரப்போகிறார். 1 தெசலோனிக்கர் 4:16 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இப்படியாக கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் ஒவ்வொருவரும் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கு நாமும் அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டு நித்தியமாக அவரோட வாழுவோம். 1 தெசலோனிக்கர் 4:18 ஆகியால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். நாங்கள் வாழப் போகிற இடம் எங்களை ஒன்றான மெய்த்தேவனோடு வாழுகிற இடம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலர்தல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று விளம்பினது. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 22:5 அங்கே ராக்காலம் இராதே, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாடுவார்கள். இப்படியான இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வை நீங்கள் ஒரு பொழுதும் இழந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில தவறான பொய்யான மதங்களுக்கூடாக, வீணான மதங்களுக்கூடாக அவற்றை நம்பி நீங்கள் அந்த ஒன்றான மெய்த்தவரை இழந்து விடக்கூடாது. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமது அன்பை அதிகாலையில் காணச் செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, நீ விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அடைக்கும் தெய்வமே, ஆறுதலே. ஆமாண்டவரே, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் நம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற இந்த நேரத்துல ஒன்றான மெய்த்தவனாய் உம்மை தேட நீர் இந்த நேரத்தை உதவி செய்யும்படியாக, நீர் அவர்களோடு பேசும்படியாக நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் தகப்பனே, ஒவ்வொருவருடைய ஆத்மாவை நீ தேற்றுகிற தேவனாக இருக்கிறேன்.
ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையினூடாக, ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை கூடாக நீர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தேற்றுகிற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அவருடைய ஆத்துமா தேற்றப்பட்டு துயரங்கள், துக்கங்கள், கவலைகள், நோய்கள் எல்லாம் அகற்றப்பட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவருடைய பாத்திரம் நிரம்பி வழியை செய்வீராக. நீர் எங்களுடைய ஆத்மாவை தேர்றது போல ஒவ்வொருவருடைய ஆத்மாவை தேற்றி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி அவர்களுடைய சிந்தையில பரிசுத்த ஆவியானவர் நீர் செயற்படும்படியாக அவருடைய சிந்தையில வருகிற பொல்லாத எண்ணங்கள், இச்சையான காரியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்துழைப்போடு பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யும் என்று கேட்கும் பொழுது அந்த இச்சைகள், பாவங்கள், சாபங்கள், சினிமா, சீரியல்கள், மத வழிபாடுகள், சாதி மத பேத இன வேறுபாடுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படி கட்டளையிட்டு ஜபிக்கிறேன். பிசாசே, உன்னுடைய கையை எடுத்த போடு. தேவனுடைய பிள்ளைகளின் மேல உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவே, நீர் அவர்களை பொறுப்படும் முடியும் அபிஷேகத்தினால் இந்த நேரத்தில் நிரப்ப உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. அவருடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்வீராக. கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை. உம்முடைய ராட்சியத்தில குறை எதுவும் இல்லை. எல்லாம் நிற பாத்திரம் நிரம்பி வழிகிற தேசம் அல்லவா உம்முடைய தேசம். கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற இந்த உலக தேசத்திலேயே கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றவர் உம்முடைய பரலோக கானான் தேசம். ஒரு குறைவுமற்ற தேசம். சந்தோஷமான அந்த தேசத்துக்கு ஒவ்வொருவரையும் எடுத்துக் கொள்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவராய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள், அப்படியாக கற்றுக் கொடுத்தீர்கள். ஆமேன். ஆத்மாவை தேற்றுகிற தேவன். சங்கீதம் 23:3 அடிப்படையில அவன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார். மத்தேயு 11:28 அடிப்படையில அப்படியாக நாங்கள் அவருடைய இளைப்பாறுதலை பெற்றோருடைய நுகத்தில் சுமந்து இந்த நுகம் இலகுவாயும் உண்மையில் வாயும் இருக்கிறது. நுகத்தை கற்றுக்கொள்ளுங்க, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்க என்று சொல்வார். அப்படியாக அவருடைய கற்றுக்கொள்ளும் அவருடைய தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைப்படார்.